நான் ஒரு 3 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நம்ம லூலு, ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே, தூங்கி முழிச்சு ஃப்ரெஷ்ஷாகி உதவு செஞ்சுட்டு இப்போ நம்ம இறைவனை நோக்கி போகிறோம். ஏதாவது நம்ம வாழ்க்கையில் இப்போல்லாம் ஏதாவது நடக்கும்போது ஒரு விதமான பயம் வருது. இதுக்கு முன்னாடி எதுக்குமே நான் வந்து பயந்ததில்லை, கல்லிவள்ளி அப்படின்ட்டு போயிடுவேன். இப்போல்லாம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பயம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு அதோட நானும் சேர்ந்து போயிட்டுருக்கேன். நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும், சரிங்களா? ஒன்றும் நம்ம வந்து அதை தடுக்கவே முடியாது. எப்படினாலும் அது நடந்துடும், ஓகேவா? நம்ம தலையில் அது எழுதிருந்துச்சு அப்படின்னா 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவன் நம்ம தலையில் எழுதிட்டான். இவன் இப்படி தான் இருப்பான், இவனுக்கு இப்படி தான் நடக்கும், இவர் இப்படி தான் போவாப்போல, இப்படி தான் சாப்பிடுவாப்போலன்னு எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சொல்கிறேன், ஒரு அந்த டைமில் வந்துடுதே அப்படின்ட்டு. சரி, ஓகே. என்ன ஆச்சு அப்படின்னா, என்னுடைய 5 வருஷமாக 4 வருஷமாக பாதுகாத்து வச்சுருந்த ஃபோனு கீழே விழுந்து பேக் டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு. அது இப்போ நம்ம மாற்ற போகணும். என்ன ஃபோன் பார்க்குறீங்களா? ஐஃபோன் தான், வேறு என்ன ஆச்சு? சுத்தமாக சொல்லி முடிஞ்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. வருத்தம் ஒரு இதில் பயங்கரமாக இருக்குது. இதை பாருங்க, தெரியுதா கிளியரா? அப்படியே கீழே விழுந்து இப்போ இதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு தெரியல. மாற்றினா ஒரிஜினல் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரிஜினல் எவ்வளோ ரேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னையோட கண்டென்ட்டு இதுதான். இது போயிட்டு நம்ம ஈவினிங் டைமில் போயிட்டு பார்த்துட்டு வரணும். ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குது, முன்னாடி சூப்பராக இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி ஓகே, பின்னாடி தான் இப்படி விழுந்துருச்சு அப்படியே நேராக தோப்புன்னு. ஸோ சேட். இன்றைக்கி நம்ம எதுவும் சமைக்கலை. ஏன் அப்படின்னா இந்த வேலை இருக்கிறதுனால எதுவும் சமைக்கலை. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜிம்மா தொழுதுட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட போகலாம். ரொம்ப நாளாச்சு நம்ம பிரியாணி சாப்பிட்டு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நம்ம சிஎஸ்கேல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே இதுக்கு போகலாம், இதுக்கு இந்த கடைக்கு போகலாம், ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. அப்படியே ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஒரு தனி கண்டென்ட்டாக போடலான்னு தான் இருந்தேன். இதோட சேர்த்துடலாமான்னு ஒரு இதுவாக இருக்குது, ஸ்கேம் பற்றி. ஓகே, போமா. போமா. அருமையா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஒரு செம்ம காமெடி ஒன்று நடந்துச்சு. காமெடி ப்ளஸ் எனக்கு வந்து அதுக்கு ரீசன் தெரியணும், ஓகேவா? என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்டாச்சு. இப்போ போய் நம்ம பூனைக்கு சாப்பாடு போடணும், ஓகேவா? அந்த காமெடி என்னாச்சு அப்படின்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நமக்கு நல்லா பசி, நம்ம தெரியும் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு நல்லா சாப்பிட்ற ஆள், சாப்பாட்டு பிரியர் அப்படின்னு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். 1 போச்சு, ரவுண்டு 1 போச்சு, ரவுண்டு 2 போச்சு, ரவுண்டு 3 போச்சு. எனக்கு பின்னாடி இருந்தவங்க வந்து, அதாவது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், நம்மகிட்ட கேட்டார், பாய் இன்னும் நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லை எந்திரிச்சிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. இதில் எனக்கு என்ன அப்படின்னா, நான் சாப்பிட்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும் அங்கிறது அவருடைய கடமையா, அவங்க வெயிட் பண்ணுறாங்க அதனால் நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பா, இது எனக்கு தெரியல. நான் அவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு நான் அவசர அவசரமாக சாப்பிட்டு நான் எந்திரிச்சிட்டேன். இதை நான் எந்திரிச்சிக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. அவருக்காக ஏன் நம்ம சாப்பாட்டை நம்ம கம்மி பண்ணணும், அவர் வெயிட் பண்ணி தானே ஆகணும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சரி நம்ம கிளம்புவோமா? நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு, கை மணக்குது. ஒரிஜினல் தால்ச்சா. ஏன்னா இங்கே போடுற மற்ற இந்த லக்கி அந்த லொட்டலூஸ்க்கு அந்த ஹோட்டலெல்லாம் வந்து வெறும் காய்கறியை போட்டு விட்டுருவாங்க. தால்ச்சானா அதில் கறி இருக்கணும், கறி இருந்தால் தான் தால்ச்சா, கறி இல்லைன்னா அது தால்ச்சா கிடையாது. ஸோ இங்கே கறி இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவாக அதில் 2 பீஸு கிடச்சிச்சு நமக்கு. கறின்னு சாவறாயா? ஸோ அவ்வளோதான். சரி நம்ம கிளம்புவோமா? போயிட்டு இன்றைக்கி மேட்ச் வேறு 1 மணிக்கு மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கரெக்டாக மணி 1 மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் நம்ம வெளியே போவோம். ஓகே, போமா. நான் ஒரு 3 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நம்ம லூலு, 2வது ஜெயின் மார்க்கெட்டு, 3வது கேரிஃபோர். இந்த 3 இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 இடத்துல எந்த இடம் நமக்கு செட் ஆகுது, எந்த இடத்துல இது ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். லூலுலே முடிஞ்சிச்சு அப்படின்னா பக்கத்துலேயே நம்ம வந்து கிராசரி வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே இல்லை அப்படின்னா அதுக்குன்னு நான் தனியாக ஒரு வாட்டி நான் அதுக்காக போகணும். பார்ப்போம். கிராசரி வாங்குறது அது வேறு முக்கியம், சரி அது வேறு விஷயம். நமக்கு இந்த மொபைல் ரெடி ஆகணும். ஓகே, போமா. அந்த ஷாப்பு தான். பார்க் பண்ணியாச்சு லூலுல. அதுவும் வெள்ளிக்கிழமை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கிங் கிடைக்கிறதெல்லாம் அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். பார்க்கிங் கிடச்சிச்சு, உள்ளே போயிட்டு டப்பு டப்புன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். Same problem inside. நம்மள இப்போ வந்து ஒரு 2.5 ஹவர் ஆகும், 3 ஹவர் ஆகும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சிம் கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சிம் கார்டு எடுத்துக்கலாமா? நெட்டு தேவைப்படும்ல. आपके पास चेक पर आया, आपको मेरा वो मोबाइल साफ किया, आपके पास कस्टमर हो गया आप आपके नंबर 2 to 3 hours ஆகுமா? 3 மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோன்னா அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை. 1 2வது
சுற்றிக்கிட்டே இருந்தால் கால்லாம் வலிக்கும். என்ன செய்யலாம்? இங்கேயே முடிஞ்சிச்சு. மற்ற கடைலாம் 200 300 சொன்னாங்க. ஸோ அதாவது நான் எந்த கடைக்கும் போகலை. 120 இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லோகோ இருக்கும், கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி கவரோட அந்த லென்ஸ் கவரோட சேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. 120 சந்தோஷம் தான். 120 முடிகிறது பெரிய விஷயம் தான். 2 to 3 hours ஆகும் அப்படின்னாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண முடியாது. அதனால் டன்கின் போயிட்டு இல்லை பக்கத்தில் ஏதாவது காஃபி ஷாப் இருந்தால் காஃபி சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம். ஓகே ஆமா. இப்போ நம்ம காஃபி ஷாப்பை தேடி போயிட்டு இருக்கோம். பக்கத்தில் எங்கேயாவது காஃபி ஷாப் இருந்தால் அப்படியே உட்காந்துடலாமே. எங்கே இருக்குது? இங்கே தேடுறதே வேலையாக போச்சுடா நமக்கு. ஷா, எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இந்தா இருக்கு. இந்தாலாம் ஒன்றும் இல்லை. செம்மையாக இருக்கும். கேமராவில் அப்படி இருக்கு, பட் நேரில் செம்மையாக இருக்கும். 3 hours later. அவ்வளோதான், வந்தோம், டப்பு டப்புன்னு ஃப்ரெஷ் ஆகணும், முடிஞ்சு. இப்போ போய் நம்ம மொபைல் வாங்கிட்டு வந்துடலாமா? சடனாக ஊற்றிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இட் ஆல் ஹேப்பன்ஸ். ஓகே, சரி இப்போ வாங்க நம்ம சர்சர்னு போயிட்டு மொபைல் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நைட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இறால் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த இறாலை வந்து நம்ம வந்து அது வரைக்கும் ஊறிட்டோம், வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்புறம் அங்கே போய் காசு கேட்பாங்க. சீக்கிரம் போய்ட்டு வாங்கிட்டு போயினே இருக்க வேண்டியதான். நிறைய கடை வந்துருச்சுப்பா இங்கே லூலுவில். எக்கச்சக்க கடைகள் வந்துருச்சு. நம்ம ஒரு 5 இல்லை 7-8 வருஷத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவ்வளோவா கடை இல்லை. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. நம்ம கடை என்ன, இங்கே ஒன்றும் சல்லியை போட முடியாது, அதான் ஒரு தொல்லை. அருமையாக ரெடி பண்ணிட்டாங்க. அப்பாடா, சூப்பர் ஆயிடுச்சுல. லென்ஸ் கவர் தான் பாக்கி, லென்ஸ் கவர் மட்டும் போட்டு வந்ததுதான். இது ஃபஸ்ட்டு இப்படியா இருந்துச்சு தெரியலையே. ஓகே, 120 ஓகே, 1 மணி நேரம் அப்படியே வச்சுக்கிறேன். இது நம்ம என்ன எடுத்தோம்? நிறைய எடுத்துருக்கோம். முட்டை, வெங்காயம், தக்காளி, பால், முருங்கைக்காய் நிறைய எடுத்துருக்கோம். இது வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை, சிக்கன், மட்டன், எம்மே ஆப்பிள் வாங்கிட்டேன். வேலையை முடிச்சிட வேண்டியதான். நைட்டுக்கு போயிட்டு நம்ம இது பண்ணணும், இது இறால் க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் இதையே நான் வாங்கி டின்னரை முடிச்சிடலான் இருக்கேன். முடிஞ்சு எல்லா காய்கறி, எல்லா மீட்ஸ், ஃபிஷ், கிராப், ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. முடிஞ்சு, இன்னையோட டே முடிஞ்சு. மொபைலும் நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. 120 முடிஞ்சிடுச்சு. நான் 200 250 ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கொஞ்சம் கம்மி விலையிலே முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, அவ்வளோதான். இந்த கடையில் தான் வாங்கினேன். கடை பேருங்கடா ஃபலாஃபில் போட்டிருக்கா, ஃபலாஃபில். இதுதான் அது, ஃபலாஃபில். ஸோ நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு, என்டையர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக்ஸை தட்டி விட்ருங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க
வந்து உள்ளே வந்து பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, கூடவே இருக்கு. ஓகே, அண்ட் தென் பாய். பசிக்குது. சைனிங் ஆஃப். ஹர்ஃபா வாக்.